ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசப்புக்கு அப்புறம் சிறகடி காசையில் நம்ம பட்டமுருகன் இருக்காரு. அவரும் நம்ம முத்துக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு கடைசியில் வந்துக்கிட்டே இருக்கேன்ப்பா அந்த வேண்டாங்க. நம்ம பட்டமுருகனோட ரியாக்ஷனை பார்க்கணுமே. முருகா முருகா ஓமை முருகா உன்னை போல 2 பொண்ணா நாங்கள் கேட்குறோம். அந்த மாதிரி இருக்குது நம்ம பட்டமுருகனோட ரியாக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேனேன்னு பார்க்குறீங்களா? நம்ம மீனா ஒரு பக்கத்தை விட்டு விட்டு சுற்றுறாரு. கடைசியில் பார்த்தா நம்ம யாருக்கிட்ட வித்யாட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு பக்கம் நம்ம பட்டமுருகனை கூட பார்க்காத நம்ம மீனா குடுகுடுன்னு சடுகுடுன்னு ஓடி போய் உள்ள எல்லா ஆதார கடையும் கொடுங்க, ப்ரூஃப் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க வேகமா விறுவிறுப்பா கல்யாணத்தை நடத்திடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சரி உள்ளே போனவங்க அப்புறம் கையெழுத்த போடுங்கப்பா மாப்பிள்ளையும் பொண்ணுன்னு சொல்ல டடன் கையெழுத்து போட்டு முத்து வந்து பாப்பாருன்னு பார்த்தா கடைசியில் கையெழுத்து போட்டதுக்கப்புறமும் பார்க்கலங்க. கையெழுத்து போட்டாங்க. தாலி கட்ட வேணாம், இன்னொரு நாள் தாலி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. மாலையை மாற்றுங்க டும்டாங்க. சரி 100 வருஷம் நல்லா வாழ்கன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்கப்பா விறுவிறுப்பாக கிளம்பலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் கிளம்பி இவங்களை அப்படியே பெரிய கல்யாணம் ஆயிடுச்சாமா. இவங்க அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்களாமா. இங்கே ஒரு 2 ஜோடி புறா ஆட்டோலேருந்து கையை பிடிச்சிக்கிட்டு பிரிஞ்சு போகுதாமா. டே அடிக்கிற அலும்பு தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களை பார்க்க. கடைசியில் இவங்களை அனுப்பி வச்சதுக்கப்புறம் நம்ம முத்து என்ட்ரிங்க. உடனே நம்ம மீனாவும் வர, என்னங்க இங்கே இருக்கீங்க, நீ என்ன இங்கே இருக்க, என்னை பேய பார்த்த மாதிரி பார்க்குறேன்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ரொம்ப கேள்வி கேட்காத, நான் உண்மையை உளறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ரியாக்ஷன். ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன்னு சொல்லலை, அது இந்த இடத்துல தான் பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் விருந்து தடப்படலாம் ரெடி ஆகுது. மச்சிடிச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அதனால சூப்பராக இவர் ரெடி பண்ணுறாருன்னு பார்த்தா இல்லைப்பா என் மச்சா பாஸ் ஆகிட்டான் அதனால நான் வைக்கிறேன்ப்பா அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து சீதா ஓடி போயிட்டா என்ன பண்ணு ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. டே 4 பேர் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.